இன்றைக்கும் சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சரி, பேதுரு ராயப்பர் அந்த யூத மக்களை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். நாம் கேட்கலாம், ராயப்பருடைய போதனையை கேட்டு எல்லாரும் சுத்தியையும் ஒளியையும் வைத்து கொண்டு கல்வாரி மலையிலே இருந்தார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை அங்கே பிலாத்துமன் கத்திய கூட்டத்தில் இருந்திருக்கலாம், அல்லது மௌனம் காத்திருக்கலாம். ஒன்று மட்டும் உண்மை, மக்களுடைய பாவங்கள் தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட காரணம். இன்றைக்கு திருத்தூதர் பணியில் நாம் வாசிக்க கேட்ட பகுதியும் சரி, பேதுரு எழுதிய முதல் திருமுகமும் சரி, எவ்வளவு மதிப்புக்குரியது உங்களுடைய ஆன்மா என்பதை மறந்து விடாதீர்கள்.